இங்கேருந்து பார்த்தீங்கன்னா, திவ்யாவும், சாண்ட்ராவும் ஏதோ சொல்லி சிரிக்கிறாங்க. சிரிச்ச உடனே கனி வந்துட்டு சொல்றாங்க, "என் எதிரி நாட்டு ராஜகுருவோட உனக்கு என்ன பேச்சு? பேசாத" அப்படின்னு சொல்லி தளபதி கிட்ட சொல்றாங்க. உடனே சாண்ட்ராவும், "ஓகே, நான் ஒண்ணும் இல்ல. அவங்களோட காதணி நல்லா இருந்துச்சு. அத தான் சொன்னேன்" அப்படிங்கிறாங்க. உடனே ராஜமாதா கேட்குறாங்க, அதாவது கனி கேட்குறாங்க, நீ கூட தான் அழகா இருக்க. அவ ஏதாவது சொன்னாளா? அவ சொல்லலைல்ல. நீ மட்டும் எதுக்கு அவள சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு செந்தமிழ்ல சொல்றாங்க. சொன்ன உடனே திவ்யா வந்துட்டு சொல்றாங்க, "ராஜமாதா, நீங்க கூட தான் ரொம்ப அழகா இருக்கீங்க" அப்படின்னு உடனே, "நான் இதுக்கெல்லாம் மயங்குற ஆள் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, பாரு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கும்போது பாரு சொல்லியிருப்பாங்க, "விஸ்வாசம் என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? விஸ்வாசம் என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியுமான்னு?" திருப்பி திருப்பி கேட்பாங்க. அப்போ வந்து கானா வினோத் வந்து அவர் ஒன்லைனர் கவுண்டருக்கு வந்து ரொம்ப ஃபேமஸ். உடனே அவர் சொல்கிறாரு, "அஜித் படம் என்று கூறுங்கள்" அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதை குட்டி குட்டி விஷயங்கள் அங்கங்கே நடந்ததை சேர்த்து சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பார்வதி வந்து அங்கேருந்து வந்து கமருதீன் கூடயே வந்து லவ் பண்ணுறதுக்கு வந்து பேசிகிட்டே இருப்பாங்க. "என் கண்ணில் அடிப்பட்டது நீ தான் மலையிலேருந்து தள்ளி விட்டேன்னு நான் நினச்சேன். ஆனால் என்னை மலையிலேருந்து தள்ளி விட்டது விக்ரம் தான் போல இருக்குது." விக்ரம்னா புலவர்னு சொல்கிறாங்க. விக்ரம் தான் போல இருக்குது. அது எனக்கு தெரியாது. நான் தெரியாமல் உன்னை விட்டுட்டு போயிட்டேன். நீ தான் என்னை தள்ளி விட்டுட்டேன்னு நினச்சி தப்பாக ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக பார்வதிக்கு கொடுத்த கேரக்டர் என்னென்னா, அவங்க வந்து தர்பீஸ் மன்னரை தான் லவ் பண்ணணும். இதுக்கு முன்னாடி வந்து கமருதனுக்கு தான் பார்வதி மேலே ஒரு கண்ணுங்கிறது தான் அவங்களோட கேரக்டரைசேஷன். பார்வதிக்கு கமருதன் மேலே கண்ணுன்னு கேரக்டரைசேஷன் கிடையாது. அந்த காதல் தோல்வியானதுனால தான் அவர் வந்துட்டு காதல்னாலே இது பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்போ கமருதனுக்கு வந்து சொல்ல தெரியல, "நான் எங்கள் நாட்டிலேயே நான் எல்லா காதலையும் தற்காலிகமாக ரத்து பண்ணியிருக்கேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோடனே எல்லாரும் பயங்கரமாக சிரிக்கிறாங்க. "என்ன செல்ஃபோன் டவர் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லி விக்ரம் சிரிக்கிறாரு. அப்போ பார்வதி வந்து திருப்பி திருப்பி உள்ளே வராங்க. அப்போ வந்து அரோரா வந்துட்டு, நம்ம தொட்டு பேசுகிறது நம்ம கலாச்சாரத்திலே இல்லை, தொட்டு பேசாத கமருதீனை" அப்படின்னு சொல்லிட்டு அரோரா சொல்கிறாங்க. முதல்லையே வந்து பார்வதி, "நான் அங்கே போய் அந்த நாட்டு மன்னனை, அந்த நாட்டு மந்திரி கூட பேசணும்" அப்படின்னு சொல்லும்போது அரோரா வந்து, "இல்லை, நீ போகக்கூடாது" அப்படின்னோடனே பார்வதி கேட்பாங்க, "ஏன் போகக்கூடாதுன்னு?" கேட்டோடனே, "அவன் என் நண்பன்" அப்படின்னு சொல்லிட்டு அரோரா சொல்லுவாங்க. அப்போ பார்வதி வந்து, நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு பேசாமல் அந்த தர்பீஸோட ரோலையே பிக் பாஸ் வந்து கமருதீனுக்கு கொடுத்துருக்கலாம். ஏன்னா எல்லா கேர்ள்ஸ்க்குமே இங்கே கமருதீன் கூட தான் பேசணும். யாரும் வாட்டர்மெலன் கூட பேச இன்ட்ரெஸ்டடாக இல்லை. இருந்தாலும் அரோரா அவங்க கேரக்டரை கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க. விஜய் பாரு அவங்க கேரக்டர் அவங்களாவே, எப்போவுமே அவங்களோட ரூல்ஸ் எல்லாமே அவங்க தான் எழுதுவாங்க. ஸோ அதே மாதிரி இங்கேயும் கேரக்டரைசேஷன் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க மாற்றிக்கிட்டாங்க. அவங்க வந்து ஃபுல்லாக கமருதீன் கூட இந்த நாட்டிலேயே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள்.